வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தசாபுக்தி சூட்சமகத்தில் தசை எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துட்ருக்கோம். அதில் ராகு கேதுவோடைய அமைப்பு பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 1 பார்த்தாச்சு, இது பார்ட் 2. சரி, ராகு என்னதை செய்வார், எப்படி செய்வார்? கெடுதல் அமைக்கும் அமைப்பை முன்னாடி பார்த்துட்டோம். நல்லது செய்யக்கூடிய ராகு இல்லை கேது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு என்னால் முழு ஜாதகத்தை போட முடியாது, ஆனால் இப்படி ஒரு ஜாதகம் வந்தது, இப்படி ஒரு ஜாதகம் வந்தது. ஜாதகர் கேட்ட கேள்வி, ராகு தசை ஆரம்பிச்சிருச்சு. ஜாதகர் கேட்ட கேள்வி, சார் கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன். எல்லாருமே எனக்கு 2ஆம் திருமணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு 2ஆம் திருமணம் நடக்குமா, எப்படி இருக்கும் என் வாழ்க்கை, இந்த ராகு தசை என்ன செய்யும்? நான் சொன்ன முதல் பதில் அவருடைய ஜாதகத்தை இந்த இடத்துல 11ஆம் இடம், எனக்கு வேகா ஞாபகம் இருக்கும், 11ஆம் இடம் கெட்டு இருந்தது. முதல் வார்த்தை நான் சொன்னது, சார் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதே உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையேன்னு கேட்டேன். ஒரு நிமிடம் பேசவே இல்லை. சார் என் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை. நான் சொன்னது, உங்களுக்கு குழந்தை பிறக்க போதே இப்போ உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. ஆமாம் சார், என் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது. ஆமாம் சார், இந்த சமயத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் ஏறக்குறைய அந்த மாதத்தில் தான் டியூ டேட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னார். அவ்வளவுதான். இல்லை சார், உங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது, 2ஆம் திருமணம்ன்ற எண்ணம் கிடையாது, மாறாக இந்த ராகு தசை யோகத்தை செய்யும் உங்களுக்கு. ஏன், எதனால் யோகத்தை செய்யணும்? சுக்கிரன் ராஜயோகாதிபதி, கன்னிக்கு 2-9ன்னு சொல்லக்கூடிய ராஜயோகாதிபதி. இந்த கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்பை கொண்ட ராகு நல்லதை செய்யும். சுபர்கள், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது 6-8ஆம் அதிபதிகளின் தொடர்பை பெறாத ராகு, திரும்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, 6-8ஆம் அதிபதிகளின் தொடர்பை கேதுவும் சேர்த்துக்கங்க. அதாவது ராகு இல்லை கேது 6-8ஆம் அதிபதிகள் பாபர்களாக வரக்கூடிய எந்த 6-8ஆம் அதிபதிகள் பாபர்களாக எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் வருவாங்களோ அந்தந்த லக்னத்திற்கு ராகு 6-8ஆம் அதிபதிகளின் தொடர்பை பெறாமல் இருந்தால் அந்த ராகு அந்த கேது நல்லது செய்யும். ரொம்ப சிம்பிள், இதுக்கு மேலே விதி. இது என்னென்னா, கொஞ்சம் நான் ராகுவை ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம குருஜி, என் நாசான் குருஜி மிகப்பெரிய ஆராய்ச்சி ராகுல, சான்ஸே கிடையாது. பட் அதே சமயத்தில் நானும் என்னுடைய ஆராய்ச்சியை செய்திருக்கிறேன். செய்யாமல் உங்களிடம் சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை, மாட்டேன். எனக்கும் தெரியாத விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த ராகு 6-8ஆம் அதிபதிகளின் தொடர்பை பெறவில்லை, மாறாக கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்பை பெற்று சுபத்துவமாக இருக்கார், நல்லா இருக்கார். இந்த ராகு கெடுக்க மாட்டார், 7ஆம் வீட்டை கெடுக்க மாட்டார். மாறாக இவர்கிட்ட நான் அடுத்த வார்த்தை சொன்னது என்னன்னா, சார் நீங்கள் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம் சார், புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தரை சேர்த்துருக்கேன். அதை தான் மன்னிச்சிருந்த ராகு. ஏன், 7ஆம் வீட்டில் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர், எந்த இடத்தில்
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே, எந்த இடத்தில் இரண்டாம் திருமணம் நடக்கும், எந்த இடத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் வருவாங்க, 2 பேருமே இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் தான். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 பேருமே 7ஆம் வீட்டில் தான் மனைவியும் இருக்காங்க, 7ஆம் வீட்டில் தான் இரத்த சம்பந்தம் இல்லாத நண்பர்கள் இருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க. எதை செய்ய போகுது ராகுன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் விளக்கிட்டுருக்கேன். இருந்த அமைப்பு சரி. இன்னொரு அமைப்பு இதை நான் போடணுன்றது இல்லை, பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த அமைப்பு. பிரபலமான நடிகருக்கு இருக்கேன், மிக பிரபலம், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இப்படி தானே இருக்கு. என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலையே, நல்லா தானே இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பொதுவாகவே சுக்கிரன் கேது சேர்ந்துட்டாலே கை காலெலாம் வடவடான்னுது நிறைய பேருக்கு. கெட்டு போயிடுச்சு ஒன்றும் கெடலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது இன்னும் நல்லது. குரு நீச்சமாகவே இருந்து பார்க்குறாரு, இன்னும் நல்லது. இந்த கேது சூப்பராக செயல்படுவார். வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்க, பதமாக சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்க, குருவின் பார்வையும் பெற்றிருக்க, அருமையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த கேதுவுக்கு உண்டு. அதே மாதிரி இதுவும் உண்டு. குரு சுக்கிரனை பார்த்தால் குருஜியோட இது என்ன அப்படின்னா, எந்த இடத்திலிருந்து குரு பார்க்குறார்ன்றதை பொறுத்து, குருவுடைய வலுவை பொறுத்து, யாருக்கு வலு என்பதை பொறுத்து அங்கே குழந்தை கிடைக்குமா, தாம்பத்தியம் கிடைக்குமா அப்படின்ற அமைப்புக்குள்ளே போகணும். இங்கே குரு சுக்கிரனை பார்க்கிறார், சுக்கிரன் நீச்சம், சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்தில் இந்த கேது திசை திருமண அமைப்புகளை தரும், குழந்தை அமைப்புகளை தரும். குரு பார்த்த கேது குழந்தையை கொடுப்பார், குருவுடன் சேர்ந்திருக்கும் சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுப்பார், கேது தாம்பத்தியத்தை கொடுப்பார், சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கும் கேது தாம்பத்தியத்தை கொடுப்பார். அப்படின்ற விதியின் கீழே இது வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கேது திசையில் போதும் என்ற மனம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதைத்தான் செய்வார், அதை தான் இந்த குரு பார்வை செய்யும். 2 நாளைக்கு ஒரு தடவை போதும் தாம்பத்தியம் என்ற எண்ணத்தை சர்வ நிச்சயமாக இந்த கேது தருவார். எந்த லக்னத்துக்கு வேணாலும் போட்டுக்கங்க, எங்கே வேணாலும் இருக்கட்டும், தருவார். அதே மாதிரி ஏன்னா கேது பொதுவாகவே நிறைய ஒரு மிஸ்கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை புரிஞ்சிக்காமல் இருக்கிற அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னா, உண்மையிலேயே புரிந்து கொள்ளாத அமைப்புகள் தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, கேது அப்படின்னாலே ருத்ராட்ச கொட்டை மாலை கீழே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தப்பான தவறுதலான ஒரு எண்ணம் இருக்குது. அது நான் தவறு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், மன்னித்து கொள்ளுங்கள், தவறு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எல்லா அமைப்புகள், எல்லா கிரகங்கள் பாவகங்களை கணித்து கொண்ட பிறகுதான் கேதுவை கணிக்கணும்னு சொல்கிறேன். இப்படி மாற்றிக்கங்க. அப்போது இப்போ இந்த கேது சுக்கிரனுடன் சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிற இதே கேது இங்கே இருக்கார், உச்ச குருவோடைய பார்வை இந்த கேதுவுக்கு இருக்கு. இந்த குருவோடைய பார்வை இந்த கேதுவுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ருத்ராட்ச மாலையை போட வைப்பார். இதுதான் உண்மை, போட வைப்பார்.
ருத்ராட்ச மாலை. இந்த கேதுவிற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சும்மா இந்த ஒரு இதை வச்சுக்கோங்க. ருத்ராட்ச மாலையோடு சேர்ந்து அது என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் மாலையை போட்டுட்ருப்பாங்களே, அது தெரில, ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த மாலையும் சேர்த்து போடுவாங்க. செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது அது என்ன மாலை ஞாபகம் வரல, டக்குன்னு ஞாபகம் வரல. ருத்ராட்சம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இப்போது ஆன்லைன்லலாம் அப்படியே கூவி கூவி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஞாபகம் வரல, மன்னிச்சுக்கங்க. அது செவ்வாயுடைய காரகம். அது அந்த செவ்வாயுடைய காரகத்தில் அந்த மாலையும் சேர்த்து போட்டுப்பாங்க. இப்போ எல்லா ஆக்டர்ஸுக்கும் இப்போ அந்த மாலை தான். ஓகே, ஸோ அந்த மாலையும் போட்டுப்பாங்க. நீங்கள் கமெண்ட்டு அது என்ன மாலைன்னு நீங்கள் கமெண்ட்டு போடணுன்றது கிடையாது, அது பரவாயில்ல, விடுங்க, ஞாபகம் வரும்போது நானே அப்புறமா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மாலைகளை போட்டு நம்ம வந்து ஒழுங்காக இருக்கமா அப்படின்றத கொஞ்சம் நிலநாட்டிப்பார் இந்த கேது. இந்த கேது இப்போதான் இந்த கேது இன்னும் உங்களை தனிமைப்படுத்தி க்ஷேத்ராடம் செல்ல வச்சு உங்களை 4 கோவில்களுக்கு செல்ல வைப்பார். சிவன் பக்தியை அதிகம் கொடுப்பார், இந்த கேது கொடுப்பார். இந்த கேது தரமாட்டார். வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இப்படி கூட போட வேண்டாம். இந்த கேது தருவார். இந்த லக்னத்துக்கு இந்த கேது சுக்கிரனுடன் சேர்ந்து குருவோடைய பார்வையும் வாங்கி செவ்வாயோடைய பார்வையும் வாங்கியிருக்கிற இந்த கேது க்ஷேத்ராடம் போக வைப்பார், சுற்றி பார்க்க வைப்பார். ஆனால் சொகுசாக சுற்றி பார்க்க வைப்பார். அதுக்கு தான் இந்த சுக்கிரன் சொகுசாக சுற்றி பார்க்கப்பார். வித்தியாசங்கள். காமத்தை தராரா, சொகுசை தராரான்றது. எங்கே போனாலும் லக்ஸரியாக தங்கணும்னு தோணும், ஃப்ளைட்டில் போகணுன்னு தோணும். பொதுவாகவே கேது வந்துருச்சுன்னா கால்நடையாக போவாங்க, அந்த மாதிரியான அமைப்பில் வரும். ஆனால் இந்த கேது ஃப்ளைட்டில் போகணுன்னு தோணும், எங்கே உக்காந்தாலும் லக்ஸரியாக இருக்குன்னு தோணும். குறிப்பாக சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கங்க ஜோதிடத்தை. நல்ல ஹோட்டலில் தங்கணும், பாத்ரூம் சரியில்லாத ஹோட்டலில் இந்த கேது உங்களை தங்க வைக்க மாட்டார். இவ்வளவுதான். பாத்ரூம் சரியில்லாத ஹோட்டலில் இந்த கேது உங்களை தங்க வைக்க மாட்டார். நாற்றம் கொடுக்கும் இடத்தில் இந்த கேது உங்களை தங்க வைக்க மாட்டார். 8ஆம் அதிபதியுடன் கேது இணைந்திருக்க, சுக்கிரனின் நல்ல காரகத்துவங்களை மேலோங்கி தூக்கி கொடுக்க, குருவின் பார்வையில் இருக்க, ஏன் இந்த இடத்துல தான் குருவோடைய பார்வை சுக்கிரனுக்கு செயல்பட்டு தாம்பத்தியம் அப்பொழுதுக்கு வேண்டாம். ஆனால் தாம்பத்தியம் இருக்கும், இல்லாமல் இருக்காது, இருக்கும். 12ஆம் இடத்துல நடக்குது, இருக்கும், 100% இருக்கும், தாம்பத்தியம் நடக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை போடுன்னு சொன்னது 1 வாரத்துக்கு ஒரு தடவை போடுன்னு சொன்னோம். அளவுகோல் 1 வாரத்துக்கு ஒரு தடவை போடுன்னு சொன்னோம். அதுக்கு பை இனேட்டாவே நீங்கள் அந்த மாதிரியான க்ஷேத்ராடம் போவீங்க. 1 வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரா மாதிரி இருக்கும், அப்படியே சுத்தரா மாதிரி இருக்கும். 1 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அளவுகோல்ன்றது ஒன்று இருக்குல்ல, ஓகே, அந்த அளவுகோலுக்கு இணங்க இந்த கேது தாம்பத்தியத்தையும் கொடுப்பார், சுத்தி பார்க்கவும் வைப்பார். இங்கே தான் தாம்பத்தியத்தை தராமல் வெறும் சுற்றி பார்க்க வைப்பார். வித்தியாசம் புரியுதுங்களா? ஏன் 7ஆம் அதிபதியை நீச்சம்னு போட்டேன். உடனே அடுத்த கேள்வி நீங்கள் என்ன உங்கள் மனசுக்குள்ளே உதிச்சிருக்கணும்னா, 4ஆம் வீடு எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் சுகமாக இதில் தங்க போகிறாரா, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணுன்ற எண்ணம் வருமா, இல்லை எப்படின்னா இந்த இடத்தில் 4ஆம் அதிபதியும் நீச்சம்ன்ற அமைப்பில் இந்த கேது நல்ல ஹோட்டலில் தங்கணும்னு நினைப்பார். அந்த எண்ணமெல்லாம் இருக்கும்.
3000 4000 செலவு பண்ணி ஒரு நைட்டுக்கு 3000 செலவு பண்ணி ஹோட்டலை புக் பண்ணி அந்த ஹோட்டலில் போய் பாத்ரூம் சற்று சரியில்லாமல் தான் இருக்கும், புலம்பிக்கிட்டே தங்க வைக்கும் இந்த கேது. ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்சம், சுகஸ்தானாதிபதி நீச்சம், சுகஸ்தானத்துக்கு செவ்வாயோடைய பார்வை. இதுதான் அமைப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கை வரும். அளவுகோல் எங்கெங்கே எந்தெந்த விஷயத்தை எடுக்கணுன்றதுக்கு உண்டான அமைப்புகள் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. அளவுகோல் மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். என்ன கேது தசை என்ன பண்ணும், என்ன செய்யும்? ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, நண்பர்களே, இந்த மாதிரி பெருமையோடு சொல்கிறேன், யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. எந்த இன்டர்நெட்டில் வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் பாருங்கள். என்னுடைய வருத்தம் என்ன, இது நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. சொல்லி கொடுக்கறது நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது உங்கள் இஷ்டம், அது எனக்கு தேவையில்லை. நான் விளம்பர பிரியர் கிடையாது. நான் விளம்பர பிரியராக இருந்தால் கிளிக் பெயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தம்ப்நெயிலை போட்டு சுண்டி இழுக்க வைப்பேன். அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. புரியுதுங்களா? விளம்பர பிரியராக இருந்தால் தம்ப்நெயில் சுட்டி இழுக்கிற மாதிரி போட்டு உங்களை உள்ளே இழுத்து அப்படியே ஒரு மாதிரியாக போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் போட்டு காம உணர்ச்சியின் உச்சம், உங்கள் மனைவி இப்படி இருக்கிறார்களா அப்படியெல்லாம் போட்டு உள்ளே இழுத்து உங்களை பார்க்க வச்சு அதெல்லாம் பண்ணினாதான் விளம்பர பிரியன். என்னுடைய வியூஸ் நிறைய போகணும். என்னுடைய வியூஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஒரு 1000 பேர் போதும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்ற சந்தோஷம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த கேது நல்லது பண்ணுவார் அப்படின்றது எப்படி நல்லது பண்ணுவார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? ஓரளவுக்கு ராகு கேதுவோடைய தசையை பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லியிருக்கேன். இது இன்னும் நிறைய சொல்லணும். இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். மற்ற அமைப்புகள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்றது ஜோதிடத்தில் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அப்போது அடுத்தடுத்த திசைகள் எப்படி இருக்கும், என்ன அமைப்புகள் இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? நன்றி நண்பர்களே.